நாம் தினமும் பார்க்குற ராசி பலனில் ஐந்தாவதாக வரக்கூடியது இந்த சிம்மம் ராசி. சிம்ம ராசி சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டது. இந்த சிம்ம ராசியில் மகம், பூரம், உத்திரம் அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே இந்த மாதத்தில் ஏற்படும் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான வாய்ப்புகள் என்ன, பாதகமான வாய்ப்புகள் என்ன, என்ன செஞ்சால் அந்த பாதகமான பலனிலிருந்து நீங்கள் விடுபட்டு வெளிவர முடியும், என்ன மாதிரியான விஷயத்தை முழுமையாக தவிர்த்தா நல்ல பயன்களை உங்களால் அனுபவிக்க முடியும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்மம் ராசியில் உள்ள நீங்கள் எந்த ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடியுமே முதல்ல சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு வாங்க. உங்களோட ராசிக்குரிய கடவுள் சிவபெருமான் அப்படிங்கிறதுனால உங்களோட அனைத்து வேண்டுதலையுமே நிறைவேற்றும் வல்லமை சிவபெருமானுக்கு இருக்குது. அதே போல் எப்பொழுதுமே உங்களோட மனதில் ஓம் நமச்சிவாய மந்திரத்தையுமே உச்சரிச்சுட்டு வாங்க. நேரம் கிடைக்கும்போது சிவபெருமான் புகைப்படம் வச்சு கூட ஓம் நமச்சிவாய மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிச்சுட்டு வாங்க. ஏன்னா சிவனின் பரிபூரண அருளுமே உங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலம் காரிய தடைகள் அனைத்தும் விலகும், கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும். எந்த ஒரு செயலுமே சிறப்பாக செயலாற்றக்கூடியவங்க தான் இந்த சிம்மராசிக்காரங்க. ஆனாலும் அதனோட முழுமையான பலனையுமே நீங்கள் பெற முடியாமல் நிறைய விஷயத்தில் நிறைய வாய்ப்புகளை தவற விட்டுருப்பீங்க. அதனால தான் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் ஓம் நமச்சிவாய போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிம்மராசிக்காரங்க சூரியனை ராசி அதிபதியாக கொண்டதுனால இவங்க எப்போவுமே எந்த ஒரு பணியுமே சிறப்பாக செயலாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. இவங்களுக்கு விருப்பம் இல்லாத வேலையெல்லாம் யாராச்சும் செய்ய சொல்லி வற்புறுத்தினா கூட அவங்க அதை செய்ய மாட்டாங்க. கட்டாயப்படுத்தி உங்ககிட்ட வேலை வாங்க முடியாது. ஆனால் இவங்களுக்கு ஒரு வேலை பிடிச்சிருந்துச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமான வேலையாக இருந்தால் கூட அதை சீரும் சிறப்புமாக செஞ்சு காட்டுவீங்க. மேலும் இவங்க ஒரு விஷயத்தை செய்யணும், அந்த ஒரு குறிக்கோளை அடையணும் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டாங்கன்னா யார் வந்து சொன்னாலும், எப்பேற்பட்ட வந்தவங்க சொன்னாலுமே அந்த செயலிருந்து பின்வாங்க மாட்டாங்க. அந்த விஷயத்தில் வெற்றி பெறும் வரைக்குமே கடுமையாக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. சிம்மராசிக்காரங்கிட்ட விருப்பம் இல்லாத எந்த வேலையுமே அவங்கள செய்ய கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செஞ்சாலும் அதோடைய விளைவுங்கிறது விபரீதமாக இருக்கும். அது உடனே நடக்கும் அப்படின்னா சொல்ல முடியாது, கொஞ்சம் நாள் கூட போகலாம். ஆனால் அதோட விபரீதத்தை கட்டாயப்படுத்தி செய்கிறவங்க அனுபவிக்கிற மாதிரி தான் இவங்களோட செயல்கள் இருக்கும். அதே போல் அடிக்கடி ஒவ்வொரு விஷயமுமே இவங்க சிந்தித்து செயலாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனாலும் அடிக்கடி நிறைய ப்ராப்ளத்தையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா உங்களுக்கு வரக்கூடிய கோபம் தான். ஆமாங்க, சிம்மம் அப்படின்னு சொன்னாவே ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும். அதே போல் கோபமும் இருக்கும். ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அந்த இடத்துலயே பழிச்சுன்னு சொல்லிடுவாங்க. அதே போல் யாராவது ஏதாவது கருத்து சொல்கிறாங்கன்னா எது சரி எது தப்பு அப்படிங்கிற விஷயத்தையுமே மனசில் வச்சுக்க மாட்டாங்க. அதை உடனே அந்த சபையிலையுமே வெளிப்படுத்தாத தயங்காத நபர்களாக இருப்பாங்க. ஒவ்வொரு அடிக்குமே பதிலடி கொடுக்கக்கூடிய நபராக இந்த சிம்மராசிக்காரங்க நீங்கள் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்மராசிக்காரங்க இவங்களோட எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்கு எப்பொழுதுமே தயங்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இவங்களோட இன்ப துன்பத்தையுமே எல்லார்கிட்டையுமே பகிர்ந்துக்குவாங்க. அவங்களோட வெற்றியை மற்றவங்க கொண்டாடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே அவங்களோட துன்பமாக இருந்தால் அவங்களோட இயலாமை, மன அழுத்தத்தை எவருக்குமே வெளிப்படுத்த மாட்டாங்க. இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய பிம்பமும் கோட்டையும் ஐஸ் கட்டியால் ஆனதுமா இருக்கும். பார்க்க இறுக்கமாக தெரியும், ஆனால் அவங்கக்கிட்ட அன்பாக பேசிகிட்டு இருந்தால் அந்த ஐஸ் எப்படி கரையுதோ அதுபோல் நாம் இவங்களை பற்றி நினைக்கிற பிம்பமும் உடஞ்சி போயிடும். ஒரு குழந்தை மாதிரி குதூகலமான நபர்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரங்க சுயரூபத்தை யாராலுமே அவ்வளவு எளிதில் உணர முடியாது. நெருங்கி பழகினா மட்டும்தான் அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களோட இயல்பு என்ன அப்படிங்கிறத ஓரளவுக்கு கணிக்கக்கூடிய இயல்பை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக இந்த சிம்மராசியை சேர்ந்தவங்க இருப்பாங்க. அதே போல் எவ்வளவு விஷயமா இருந்தாலும் எல்லாமே சிறப்பாக செய்கிறோம், அதோட முழுமையான பயனுமே கிடைக்கல, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் உங்களோட ஜாதக ரீதியாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். உங்ககிட்ட இருக்க மொபைல் ஃபோன் எடுங்க, நான் ஒரு நம்பர் சொல்கிறத நோட் பண்ணுங்கள். 90 43 63 75 12 இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையுமே கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயிலை சொன்னாலே போதும். உங்களோட வாழ்க்கையில் ஏன் இந்த ப்ராப்ளம் வருது, அதுக்கு சரியான தீர்வு என்ன அப்படிங்கிற முழு விளக்கத்தையுமே அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க.
நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே இவங்களோட வாழ்க்கைக்கான பிரச்சனைக்கான தீர்வை பெற்றிருக்காங்க. நல்லபடியாக அவங்களோட வாழ்க்கையை இப்போ நடத்திட்டு வராங்க. அதனால தான் இந்த நம்பர் உங்களுக்கு கட்டாயம் உதவும் அப்படிங்கிற நம்பிக்கையில் சொல்லியிருக்கோம். இப்போ வந்துட்டு இந்த மாதத்தில் ஏற்படும் கிரகநிலை மாற்றங்களால் 3 நட்சத்திரக்காரருக்கும் ஏற்படும் விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல சிம்ம ராசியில் உள்ள மகம் நட்சத்திரம். இவங்க வந்துட்டு எந்த நிலையிலையுமே சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காம வாழ்ந்து வரக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. பிறந்திருக்கும் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மையான மாதமாக அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வரும் நிலையில் உங்களுடைய ராசிநாதன் அப்படிங்கிறவர் மாதம் முழுவதுமே அங்கேயே சஞ்சாரம் செய்கிறதுனால இதுக்கு முன்னாடி நிறைய சங்கடம் ஏற்பட்டிருக்கும் இல்லையா? இந்த சங்கடத்துக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னு குழம்பிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் அந்த சங்கடங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகுவதற்கான யோகம் அமைய போகுது. உங்களுடைய ராசிக்கு சூரிய பகவானின் பார்வை கிடைக்கிறதுனால உங்களுடைய செயல்களில் வேகம் இருக்கும். துணிச்சலோடு நீங்கள் செயல்பட போறீங்க. பணியில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்களும் உண்டாகும். வியாபாரிகள் தங்கள் கிளைகளை வெளியூரில் தொடங்கும் முயற்சி வெற்றியடையும். ஒரு சிலர்லாம் வெளியில் வேலை செஞ்சுட்டு இருக்கணும், சொந்த ஊருக்கு போகணும், அங்கே போய் சொந்த தொழில் செய்யணுன்ற நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு உங்களோட ஆசை கனவுகள் நனவாகும். அதுவும் இல்லாமல் இங்கே எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மக நட்சத்திரக்காரங்க திட்டமிட்டு செயலாற்றுறீங்களா வெற்றி பெறுவது நிச்சயம். அதன் பிறகு பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய செயல்களில் துணிவும் வாழ்க்கையில் தெளிவும் கொண்ட உங்களுக்கு பிறந்திருக்கும் மாதம் நல்ல விதமாக யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் கிரக அமைப்புகள் இருக்குது. உங்களுடைய நட்சத்திரநாதன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுடைய எதிர்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும். வரவு சீராக இருக்கும். உங்களோட முயற்சிக்கு பெரியவங்களோட ஒத்துழைப்பும் ஆதரவும் தக்க சமயத்தில் உதவியாக இருக்கும். செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால இதுவரைக்குமே தடைப்பட்டிருந்த வருமானம் அப்படிங்கிறது இனிமேலும் சீராக வர தொடங்கும். உங்களுடைய செயல்களில் வேகம் அதிகரிச்சிருக்கும். எந்த ஒரு செயலையுமே நீங்கள் துணிச்சலோ செய்ய போகிறீங்க. உங்களை பார்த்து எல்லோருமே ஆச்சரியப்படும் வகையில் உங்களோட பணிகள் அப்படிங்கிறது இருக்கும். நீங்களுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கொஞ்சம் கவனமாக செயல்படுறது லாபத்தை உண்டாக்கி கொடுக்கும். உங்ககிட்ட குறை சொன்னவங்களும் உங்கள் மீது குறை சொன்னவங்களுமே இந்த மாதம் வந்து உங்களை பாராட்டக்கூடிய மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும். குரு பகவானின் பார்வை குடும்ப சுகர் ரோக ஸ்தானத்திற்கு உண்டாகும் பொழுது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுமே உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். தேவையற்ற வீண் வாக்குவாதத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்துடணும். இந்த கோபத்தையுமே கொஞ்சம் குறைச்சிக்கணும். உங்களோட கனவு பூர்த்தியாகும். உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். வழக்கு சாதகமாக இருக்கும். வியாபாரத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வந்துடும். வருமானம் உயரும். அரசியல்வாதிகள் மேற்கொள்ளும் முயற்சியில் வெற்றியடையும் யோகம் இருக்கு. மாணவர்கள் பொது தேர்வை எதிர்கொள்ளும் வகையில் தயாராக இருங்க. நீங்கள் உங்களோட ஆசிரியரின் சொல்படி கேட்டு அவங்க சொல்கிறது சரியாக கேட்டு வந்தாலே சிறப்பான பலனையுமே பெற முடியும். அவங்களோட ஆதரவு முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். அதன் பிறகு உத்திரம் 1ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறத மட்டுமே குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து வரவங்க தான் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்க. இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட நட்சத்திரநாதன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா சப்தம ஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சுட்டு உங்களோட ராசியே பார்க்குறாரு. இதனால் நீங்கள் இந்த மாதம் இதுவரைக்கும் இருந்ததை விடவே மிகவும் உற்சாகமாகவும் வேகமாகவும் செயல்பட போகிறீங்க. நினச்ச விஷயத்தை சாதிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். அந்த எண்ணத்தை கனவுகளை நனவாக்கக்கூடிய வாய்ப்புகளுமே நீங்கள் இந்த மாதம் பெற போகிறீங்க. இதுவரைக்கும் சந்திச்சு வந்திருந்த பிரச்சனைகள் எல்லாமே அந்த பிரச்சனைக்கான தீர்வு வரப்போகுது. உங்களோட செல்வாக்கு உயரும். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அவ்வப்போது வந்து போகலாம். அதனால் வார்த்தைகளையும் உங்களோட செயல்களையும் கவனமாக இருக்கணும். வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. உங்களோட நீண்ட நாள் கனவு நனவாக அவங்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். வியாபாரிகள் அப்படிங்கிறது உங்களோட வியாபாரத்தை விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் சிறப்பான வாய்ப்பையுமே கொடுக்கும். சொந்த வீடு கட்டிட்டு இன்னும் குடி போகாதவங்க இந்த மாதம் வீடு பால் காய்ச்சி குடி போக வேண்டிய யோகமும் இருக்குது. வேலை காரணமாக ஒரு சிலர் வந்துட்டு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதனால் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருங்க. பணியாளர் நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களோட செயல்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். முடங்கியிருந்த தொழில் மீண்டும் இயங்க ஆரம்பிக்கும். உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடம் காணாமல் போகும். உங்களோட முயற்சிக்கு பெரியவங்களோட ஆதரவு தக்க சமயத்தில் உதவியும் அமையும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும்.
உழைப்பாளர் நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். இந்த மாதம் மிகவும் இதுவரைக்கும் இருந்ததை விடவே சிறப்பான மாதமாக சிம்மராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.